நீங்க ஒரு செலக்ஷன் ஒரு ரேலிக்கு ரெடி ஆகுறீங்க, போலீஸா இருந்தாலும் சரி, எஸ்ஐயா இருந்தாலும் சரி, பிசிஆ இருந்தாலும் சரி, இல்ல எஸ்எஸ்சி ஜிடிஆ இருந்தாலும் சரி, ஆர்மியா இருந்தாலும் சரி, டெரிட்டரி ஆர்மியா இருந்தாலும் சரி, எந்த டிஃபரன்ஸ் ரிலேட்டடா நீங்க ஒரு ஜாபுக்கு ரெடி ஆகணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லாத்துக்கும் அக்செப்ட் ஆகிக்கணும். சரியா? நாளைக்கு வந்து ரீசன் சொல்லக்கூடாது. என்ன வந்து இந்த மாதிரி வெயில்ல ஓட விட்டாங்க, நான் நைட்டு தூங்கல, காலையில சாப்பிடல, பாடி டீஹைட்ரேட் ஆயிட்டு, அதனால ஓடல. நீங்க கஷ்டப்பட்டதுக்கு பிராக்டிஸ் பண்ணது, ஹார்ட் ஒர்க் பண்ணது, பிராக்டிஸ் பண்ணது எதுவுமே யாருக்கும் தெரியாது. எல்லாரும் வந்து ஃபைனல் ரிசல்ட் தான் பார்ப்பாங்க. சரியா? 1000 மீட்டர் செலக்டா இல்லையான்னு கேட்பாங்க. இல்ல ப்ரோ, எனக்கு வந்து கொஞ்சம் இதாயிட்டு ப்ரோ, ஒழுங்கா வந்து ஓடல ப்ரோ, ஒரு 5 செகண்ட்ல போயிட்டு ப்ரோ, 2 செகண்ட்ல போயிட்டு ப்ரோ அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப போறது இல்ல. இல்ல ப்ரோ, என்ன வந்து நான் மதியம் 12 மணி வெயில ஓட விட்டாங்க ப்ரோ, அதனால நான் பாஸ் ஆகல ப்ரோ, அதனால நான் பிசிக்கல் கிளியர் பண்ணல ப்ரோ அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்ல. அதனால இந்த 1 மந்த், சரியா, இன்னைக்கு கரெக்டா 29ஆம் தேதி, இன்னும் 1 மந்த் கூட இல்ல, நவம்பர் 28ஆம் தேதி நமக்கு பிசிக்கல். சரியா? அதனால நீங்க பண்ண வேண்டியது, இந்த 1 மந்த் கூட இல்ல, எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரியா? அதை பத்தி நம்ம ஒரு சில அப்டேட் பார்க்கலாம். நீங்க வந்து டெரிட்டரி ஆர்மி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஆர்மிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்ல அதர் டிஃபென்ஸ் ரிலேட்டடா நீங்க எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. சரியா? இதான் நண்பா, இதான் ப்ராசஸ். சரியா? இந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம வந்து ஒரு சில டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்த செலக்ஷன் எப்படி நடக்கும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெரிட்டரி ஆர்மி 2025. சரியா? ரன்னிங் டிப்ஸ் 1600 மீட்டர். சரி, நீ 1600 மீட்டர் ஓடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேப் எப்படி ஓடணும், செகண்ட் லேப் எப்படி ஓடணும், தேர்ட் லேப் எப்படி ஓடணும், ஃபைனல் லேப் எப்படி ஓடணும், அதை பத்தி ஒரு சில அப்டேட். சரியா? ஒரு சிலர்லாம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து நல்லா புஷ் பண்ணிடுவாங்க, ஆனா தேர்ட் லேப் ஃபோர்த் லேப் அந்த லேப்ல ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. சரியா? டிராப் பண்ற லெவலுக்கு ஆயிடுவாங்க. அதனால வந்து மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம பாடியை நம்ம கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். சரியா? 5 நிமிஷம் நம்ம டார்கெட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேப் இந்த மாதிரி ஓடணும், செகண்ட் லேப் இந்த மாதிரி ஓடணும், தேர்ட் லேப் இந்த மாதிரி ஓடணும், ஃபோர்த் லேப் இந்த மாதிரி ஓடணும் அப்படின்னு ஒரு சிலர் பிளானிங்ல போவாங்க. ஒரு சிலர் எந்த பிளானிங் இல்லாம போவாங்க. ஆனா ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் பிரசன்ட் ஆஃப் மைண்ட் தான். ஒரு சிலர் நான் வந்து சொல்றேன், ஃபர்ஸ்ட் லேப் 1:5 ஓடணும், செகண்ட் லேப் 1:10 ஓடணும், தேர்ட் லேப் 1:15 ஓடணும், ஃபோர்த் லேப் 1:10 ஓடணும். சரியா? 1:5னா 1:5ல இருந்து 1:10க்குள்ள ஓடணும். சரியா? செகண்ட் லேப் 1:10னா 1:10ல இருந்து 1:15க்குள்ள ஓடணும். தேர்ட் லேப் 1:15னா 1:15ல இருந்து 1:20க்குள்ள ஓடணும். ஃபோர்த் லேப் 1:10னா 1:10ல இருந்து 1:50க்குள்ள ஓடணும். இந்த டைமிங் நீ மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1600 மீட்டர் டைமிங் வந்து 4:40ல இருந்து 5 நிமிஷத்துக்கு வரும். அதை நம்ம லாஸ்ட் வரலாம். சரியா? நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர்டா பிளான் பண்ணி போனாலுமே அங்க வந்து பிரசன்ட் ஆஃப் மைண்ட் டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா உங்க கூட 100 பேர் ஓடுவாங்க, 200 பேர் ஓடுவாங்க. ஒரு ஒரு ட்ராக்கே மொத்தமே இவ்வளவுதான் இருக்கும். சரியா? மொத்தமே இவ்வளவுதான் இருக்கும். ஒரு லைன்ல 10 பேர், 20 பேர், 20 லைன் இருப்பாங்க. அதனால வந்து அங்க டோட்டலாவே சேஞ்ச் ஆயிரும். நீங்க வந்து எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும்.